என்ன சொல்லுங்க. வணக்கம். ஏன் பதிலுக்கு வணக்கம்னா வாயிலுக்கு முட்டு உதிர்ந்து கொட்டிடுமோ? சொல்லியாச்சு. அப்புறமா நலமாக இருக்கிறீர்களா? இருக்கேன். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? இருக்காங்க. வீட்டில் உள்ள மனைவிகள் குழந்தைகள் அனைவரும் என்ன பேசும்போது கவனமா பேசும். அப்படின்னு கவனம் இல்லாம ஒண்ணு வார்த்தை ஒண்ணு தவறா சொல்லல. என்ன தவறு? வீட்டிலே மனைவிகள் குழந்தைகள் தப்பு. இப்ப இதுவே எங்க மாமா ரத்னப்ப மாமா மனைவி ஒரு கோமாளியாக அவர் வந்திருந்தாருன்னா, மாமா வீட்டில் உள்ள மனைவி குழந்தைகள் நலம் தானே அப்படின்னு அவரை கேட்டுக்கலாம். ஏன் மாமா விநாயகமூர்த்தி மாமா அப்பனாய் வந்திருந்தாலும் மாமா வீட்டில் உள்ள மனைவி குழந்தைகள் நலமாக இருக்காங்க. சந்திச்சது யாரை? கரூரை சேர்ந்த ஆர்பி ஹரிஹரன் அவர்களை. அவரை சந்திக்கின்ற பொழுது அப்படியே வார்த்தை சொன்னா மிகப்பெரிய தப்பு இல்லையா? என்ன தப்புங்க? தப்பு என்ன? எனக்கு புரியல. என்ன என்கிட்ட மட்டும் மனைவிகள் குழந்தைகள் கேட்பீங்களா? சரி, அப்படி இல்லை இல்லை. நான் 52. சரி, அப்படி இல்லை இல்லை. நம்ம ஊர் சாமி பேர் நானே சித்தி விநாயகர். சித்தி விநாயகர் மேல சத்தியமா? அப்படி இல்லை. ஒரு சத்தியம் பண்ணுங்க. நான் சொன்ன வார்த்தையை நான் மன்னிப்பு கேட்டுவேன். சத்தியம் பண்ணுப்பா. வீட்டுல மனைவிகள் நல்லா இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சத்தியம் பண்ணு. ஏற்கனவே மேலூர் பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில சத்தியம் பண்ணி இந்த கோயில் எடுத்து விட்டாங்க. பைபாஸோட கோவா வரலாமா? சொன்னா அது வேற. நீ என் தன்மானத்தை நீ சீண்டி பாக்குறப்ப உன் தன்மானத்தை நான் சீண்டி பார்த்தேன். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். சரி, அற்புதமான பாடல். வாழ்க்கைக்கு தேவையான தத்துவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான கருத்துக்களை கொண்ட மிகச் சிறப்பான பாடல். பாட்டுலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்கள் பேச்சிலே பிழை இருக்குது. என்ன என் பேச்சில பிழை? என்ன மிகப்பெரிய ஒரு பிழை? என்ன? மண்டையிலே கொண்டை என்று சொன்னீர்கள். மறுக்க முடியுமா? போட்டுக்கனே, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா கை வைத்திருக்கும் இந்த கட்டையை என்னவென்று சொன்னீர்கள்? காயடிக்கும் கட்டை. நான் அணிந்திருக்கும் இந்த யாழை என்னவென்று கூறினீர்கள்? துப்பாக்கி. இதை பார்த்தா உனக்கு ஏகே பாட்டு துப்பாக்கி மாதிரி தெரியுது. அதை கூட நான் மன்னிச்சு விட்டுறேன். ஆனால் என்னுடைய உருவத்தை பார்த்து சந்தன கட்டி வீரப்பன் கொடுந்தியா மயிலன்று கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசம் வேண்டாம். முறையாக கேட்டால் சரியாக பதிலளிக்கப்படும். அப்படியானால் என்னை போன்ற முனிவர்களை தவிர மற்றவருக்கு அதிகாரம் உண்டு. சரியான ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கென்று பிறவிப்படும் சிறப்பு. தகுதி இல்லாத ஆட்களுக்கு அன்பளிப்பை கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கென்று வேதனைப்படும். நான் வாங்கியது 50 ரூபாய் உங்களுக்கு பொறுக்க முடியாமல் இப்படியான வசனம் கூறுகிறீர்களா? அதை நான் கவனிக்கவில்லை. சரி, அப்படி வாங்கினாலும் கூட அதை குற்றம் காணும் அளவிற்கு என்ன தெரியும் உமக்கு? என்ன தெரியும் உமக்கு? அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, பிறந்தது பிறவாதது எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் நீர் பேசும் வார்த்தையில் குற்றம் இல்லை என்ற அர்த்தமா? ஏபி நாகராஜன் இப்படி நக்கீரன் மாதிரியே தான் ஒரு வசனம் பேசுவார். திருவிழா கூட மாத்தன் டிவியில அதோடைய பிரதிபலிப்பு தானோ? சரி, வந்தாச்சு, பார்த்தாச்சு, பேசியாச்சு. என்ன செய்யணுமோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா கதையை சுமூகமா நடத்தலாமே. தெரியலையா? தெரிய வைக்கிறேன். வந்தீர்கள், பாடினீர்கள், சிறப்பான கருத்துக்களை சொன்னீர்கள். என்னை பாத்தீங்களா? என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும் தெரியல. அங்கிட்டு போகணுமா? அங்கிட்டு போய் யோசிப்பான்னு சொல்றேன். வந்தீங்க, பாடுனீங்க, பேசுனீங்க. என்னை பாத்தீங்களா? என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? போங்க. அப்படி லெஃப்ட் ரைட் போடணுமா? இன்னுமா நீ யோசிச்சு வரல? உனக்கு எந்த புறமானது சென்றா உனக்கு அறிவு வரும்னு யோசிச்சேன். ஆனா உங்க சிந்தனையில அந்த புறம் மட்டும்தான் இருக்கிறது. எனக்கு புரியலையா? என்ன புரியலையா? நானே சொல்றேன். என்னை பார்த்துடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், என்னை பார்த்துடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அது சரியா இருக்கும். என்னுடைய உடல் குளிர்ந்திருக்கும், எனது மனது மகிழ். என்னாச்சு? என்னாச்சியா? நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் அது ஒண்ணுதான் செய்யறேன். சம்பளத்துக்கு செய்யலையா? நான் புரியல. என்ன செய்யணும்? நீங்க வந்தாலே உங்களை மண்டியை போட்டு நான் விழுந்து போகணும். நீ நான் அப்படி சொல்ல நான் அப்படி கூறவில்லை. கடுப்புல இருக்கு. எனக்கு வர்ற கடுப்பு எதுக்கு உனக்கு வருது? நான் உள்ள உட்காந்து கேட்டுட்டேன். என்ன கேட்டு இருந்த? எல்லாருக்கும் நான் புள்ளி எழுதி விடணும். தான் கேட்டீங்களா எல்லாரும்? இல்லை, என் வேலை நான் பப்புன்னு கூட வந்தேன்னா புள்ளி எழுதி விடுவேன். ஏன் செய்ய மாட்டியா? ஏன் செஞ்சது இல்லைன்னு சொல்லு. செஞ்சதுல என்ன சத்தியம் பண்ணு? சத்தியம் செஞ்சது நான் செஞ்சதில்லை. சத்தியம் பண்ண செஞ்சேன். புது ஆள் ரோசம் வருது உனக்கு. என் மாப்பிள்ளை சின்ன ஆளா இருந்தாப்புல, குழந்தை பிள்ளை. அப்போ நான் முண்டி எழுதிட்டு நியாயம். இப்போ நான் முண்டி எழுதணுமாயா? மாமன்னா அதுக்காக ஒரு அளவு இல்லையா?
கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் குண்டியில் விட்டு தெரியுமா நானே? சரி, குண்டியை கழுவுறேன். முதல்ல குண்டி எங்க இருக்கு சொல்லு. குண்டி இங்க இருக்கிற அண்டக்குள்ள பேங்க்ல அடை வச்சு வந்திருக்கேன். எல்லாருக்கும் இங்க இருக்கணும், அங்கேதான் இருக்கு. அப்ப அதை காட்டியாமா? காட்டியாவா? என்ன தெரியும் உனக்கு? குண்டியா கிடையா? வா, குண்டி உனக்கு முன்னாடியா இருக்கு. என்னையா பார்க்கணும்ன்ற? அந்த பக்கம் தெரியா? அடுத்து பாருங்க மக்களே, இதுல குண்டி எங்க? 2 1 ரூபா பண்ண நச்சு வச்ச மாதிரி இருக்கு இந்த குண்டி. இதுக்கு நான் 2 வாளியில தண்ணி கொண்டு வந்து 2 மணி நேரம் நிற்கணுமா அவருக்கு காத்துக்கிட்டு. அங்கிருந்து ஓசை எடுத்து ஓசை எடுத்துக்கா ஓசு சர்பத்து குடிக்கிற ஸ்டால் அப்படி எடுத்து இதுக்கு நான் வாளியில தண்ணி கொண்டு நிற்கணுமா? எவ்வளவு சேட்டை, எவ்வளவு திமிரு! புத்தப்பட பராக்கிற முருகி அந்த தேகத்தை குற்றமான விதம் பெரிய பாகுவலி இருக்கிறது 2 கிலோ எலும்பு, 2 மீட்டர் தோல். மாயா, எப்ப நான் சொன்ன விருந்தோம்பல் வார்த்தையை அப்படி பிரிச்சு சொல்லி என்னுடைய தேகத்தை பாரு குற்றம் கண்டீர்களோ? மாயா, பேசி பாப்போம். அவர் சொன்னப்போ கூட நம்ப. ஆனா இவ்வளவு திமிரு நீ கொண்டு நீ ஆடுறீங்கன்னா உனக்கு எவ்வளவு என்ன செய்ய போற? கோவம் எதுக்கு வருது உனக்கு? பேசி பாப்போமா? என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? என்ன படிச்சிருக்க? இதெல்லாம் இருக்குது எனக்கு தெரியும். இதுல எது உனக்கு தெரியும்? எதை வேணா பேசப்பா. புராணம், இதிகாசம், இலக்கியம், காப்பியம், அவ்வளவு சவுடான உனக்கு. என்னுடைய ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியாம நீ வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு நீ தெரிச்சு ஓடல. இவரே, நான் யாருன்னு தெரியாம நீ வண்டனம் பண்ணிட்டு இருக்க. என்னுடைய அருமை பெருமை என்னை பார்த்தால் 33 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிற்பாங்க. எங்களுக்கு மூலமா இருக்கா? அவ்வளவு பெரிய ஆளு நானு. என்னை பார்த்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூர்த்தியுமே நடுங்குவாங்க. பணிப்பிரதேசம் நடக்குதான் நீ வாங்க. என் மேல அவ்வளவு மரியாதை. என்னன்னா அவ்வளவு பெரிய ஆளு. நம்மளா சொல்லக்கூடாது, பெரிய ஆளு பெரிய ஆளு. உலகமே சொல்லுது. சொல்லையா? நானே சொல்றேன். சொன்ன நீ எப்படி நன்னிக்கு தவிக்கிறேன் மட்டும் பாரு. நான் தான் இந்த அகில மற்றும் நாரத மகரிஷி. அதுக்கு என்ன நெல்லுத்தின வழிபாடு நாரதன்னு சொன்ன நீ சுவாமி தாங்களா என்ன வண்டி தொடுங்கள் அப்படின்னு அதனாலுமே அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. யாரா இருந்தாலும் காரைக்குடியில வண்டியில் ஏறும் போதே ஒரு முடிவுல தான் நீ வண்டியில் ஏறி இருக்க. முடிவுல அப்படியா? சரி வா, எப்ப நீ என்ன வேணா கேளு, பதில் சொல்ற. நீயோ ராமாயண மகரம் அப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த இடத்தை பத்தி பேசுவோம். இடத்தின் பெயர் என்ன? வேள்விமலை. இதுக்கு நீ பதில் தெரியாம இந்த ஆளுக்கு இடத்தை பத்தி தெரியல, இவெல்லாம் ஒரு அப்படின்னு நான் பேர் வாங்கி வைக்கல. பாத்துக்கணும். இடத்த பேர் முதல்ல வேள்விமலை தானே. வேள்விமலைக்கு ஏன் தெரியுமா வேள்விமலை என்ற பெயரை நீ வைத்தார்? போன்ற முனிவர்கள் இங்க வந்து யாகம் செய்த காரணத்தினால யாகத்துக்கு மலை பேர் வேள்வி, அதனால் வேள்வி செய்த மலை வேள்விமலை. நான் கேள்விட்டு முடிக்கிறையா? அதுல தானே எவ்வளவு சகுடால் பேச்சு, எவ்வளவு திமிர்த்தனம். சரக்கு இருந்தா பேச்சு, சரக்கு குடிச்சிட்டு மண்ணாக படுத்துக்க. எதுக்கு நீ சத்திக்க வர? அந்த சரக்கு அறிவு, கல்வி என்றும் அறிவு சரக்கோ. அதனால கேட்ட கேள்விக்கு 10 நறுக்கு தெரிச்ச மாதிரி உண்மையிலே பாராட்டுகிறேன். இந்த கேள்விக்கு இவ்வளவு சிறப்பா நறுக்கு தெரிச்ச மாதிரி எந்த ஒரு கோமாளி சொன்னது கிடையாது. உங்களை மனதார பாராட்டுகிறேன். இப்படித்தான் பாருங்க, ஒரு சமயத்துல ஒரு மிகப்பெரிய பெருமாளுடைய பக்தர், அவர் பேர் சோமசர்மான பேர், திருப்பதி போகணும்னு ஆசை கொண்டு போறாரு. போகின்ற பொழுது களைப்பாய் அங்கே மயக்கமுற்று விழுந்துட்டார். பெருமாள் பார்த்தார், என்னை தேடி ஏன்னா நீ வர்ற, உன்னை தேடி நான் வர்றேன் என்று பெருமாளை அங்கே தானாக தோன்றினார். பெருமாளே தானாக தோன்றிய மலை இன்னைக்கு என்ன மலை? அப்ப தான் தோன்றிய மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்ற பொழுது உங்கள் மலை என்ன மலை? வேள்விமலை. அர்த்தம் இல்லாம இருக்குவா? இருக்காதையா? கேட்பது என் கடமை. சொல்றது ஏன் வேலை? அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். படிச்சிருக்க தெரியும். எங்க சொல்லு. வேள்விமலைக்கு ஏன் வேள்விமலைன்னு பேர் வச்சாங்க? தெரியலையா? தங்களை போன்ற முனிவர்கள் இங்க வந்து வேள்வி வேள்வி அதுக்கு பேர் யாகம். யாகம், யாகத்துடைய மறுபெயர் தான் வேள்வி. ஆமையா? அந்த வேள்வி செய்த மலை வேள்வி மலை. அப்படித்தானே? இதுக்கு எதுக்கு இப்படி சிரமப்படுற? நான் ஒன்றும் சிரமப்படல. இதே மாதிரிதான் பாருங்க, பிரம்மனுக்கு தான் மிகப்பெரிய படைப்பு கடவுள்னு ஒரு ஆணவம். பார்த்தா சிவபெருமான் உன் வேலை இனிமே கிடையாதா என்று சொல்லி அந்த படைப்பு தொழிலை அந்த வேலையை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாருன்னா முருகன் கொடுத்தது. அப்புறம் அதுக்கு முன்னாடி காமதேவன் கொடுக்கிறார். வந்தா நீ போய் படைத்து வாரு. காமதேவன் பூலோகத்துக்கு வந்தா பிரம்மன் செய்யற தவறான செய்யறால இந்த உலகமே அக்கினி ஜுவாலையா வீசுது. அந்த அக்கினியை குளிர்விப்பதற்காக என்ன பண்ணலாம், தன்னுடைய பாலிலிருந்து உருவான வெண்ணையை திரட்டி அங்கே ஒரு மலையை உற்பத்தி செய்கிறது. அந்த குளிர்ச்சியின் காரணமாக
காரணமாகத்தான் இந்த பூமியில் வெப்பம் நிறைந்ததாம். ஆக படைப்பதற்காக, அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக அந்த காமதேனு உருவாக்கின வெண்ணையே இன்னைக்கு கரூர் பக்கத்துல என்ன மலையாக இருக்கிறது? வெண்ணமலை. வெண்ணமலைன்னு ஒரு ஆகச்சிறந்த முருகன் ஆலயம். உங்களுக்கு அந்த ஊருக்கு நிறைய சம்பந்தம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப வெண்ணமலை என்ற மலை உருவாக காரணம் இருக்கின்ற பொழுது உங்கள் மலை என்ன மலை? வேள்வி மலை. அர்த்தம் இல்லாம இருக்குமா? கேட்பது என் கடமை, சொல்றது என் கடமை. அப்ப நான் கேட்டா சத்தியமா சொல்லு, ஏன் வேள்வி மலைக்கு வேள்வி மலை என்ற பெயர் வைத்தார்கள்? முதல்ல நீ லூசா நான் லூசான்னு இப்ப தெரியும். லூசாவா? ஏன் எத்தனை வட்டமே ஒரே வேலையை இருக்கு. நான் 10 வட்டம் சொல்லியாச்சு. அப்புறம் ஓயாம 1000 வட்டம் கேட்பேன். அவசியம் நீ சொல்லிட்டே ஆகணும். முடியாது. முடியாதா? ஏய் என்ன முடியாதுங்கிற? ஒரு தடவை சொல்லிக்க முடிச்சு. வா அப்ப சொல்ற. அப்ப பதில் சொல்றது பிரச்சனை இல்லை. எத்தனை தடவை சொல்றது உங்க பிரச்சனையா? வா புராண புயல் நாரல. எப்ப என்ன நிக்க வச்சு உன்னைய புராண புயல்னு, இலக்கிய இடின்னு, வசன மேதைன்னு என்னாச்சு? அப்படி உன்னை சொன்னாங்களோ உன்னை விடவே மாட்டேன். வா ஒரே கேள்வி, புராணம் மொத்தம் எத்தனை? வா என்ன ஈழு புராணம் எத்தனை? எத்தனை இருக்கோ அத்தனை. எத்தனை இருக்கோ அத்தனை தானே. இது ஒரு பதிலா? பதில் இல்லையா? புராணம் எத்தனைனே தெரியல. இதுல விட்ட புராணம் பேசி கழிச்சு போய் வழி வருது. ஹலோ ஹலோ மாப்பிள்ள வாங்க. புராணம் 18 ஊர் உலகத்துக்கே தெரியும். இது ஒரு கேள்வியா? எங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு பெரிய கேள்வி கூட இல்லையா? கூட என் கேள்வி முடியா போட்டு என் கூடயா? இதை முதல்ல சொல்லிதான் நான் அடுத்தடுத்து போயிருப்பேன்லையா? என் கேள்வியே அசிங்கப்படுத்திருக்க. நீ கேள்வி அதிகப்படுத்தல. என்ன அசிங்கப்படுத்த தெரியும்? 2 ஒண்ணுங்க. சரி புராணம் அறிகிறப்ப புராணம் 18 எல்லாருக்கும் தெரியும். அது என்னன்னு சொல்ற பாத்தியா? அவன் தான் அறிவாளி. புராணம் 18 எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். பேசுமா? வாயா. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், வராகபுராணம், வாமனபுராணம், மத்தியபுராணம், கூர்மபுராணம், பிரமாணபுராணம், பிரம்மலிங்க, வைவத்தபுராணம், அக்னிபுராணம், வாயுபுராணம், கல்வபுராணம், கந்தபுராணம். எதுக்கு எப்படி வந்து தனியா லூஸ் மாதிரி பேசுறா? யோ எத்தனை பாப்பா உட்காந்துருக்காரியா? லூஸ் மாதிரி பேசுறா? இப்ப நான் சொன்ன புராண பேரு நான் தான் சொன்ன. நான் சொல்ல நான் சொன்னேன். நீ சொன்னியா? நெஞ்சடைக்க நான் சொன்னேன். குஞ்சடிக்கா சொன்னேன். நான் தான் சொன்னேன். சொன்னது நாயா? சொன்னது நாயா? நாயா நாயா சொல்லுச்சு. நீ எங்க சொன்ன? கடுப்பு இந்த அதா ஆமாவா அத்தாச்சி சொன்னது நாங்கயா? நான் கவனிக்கிறேன். ஒரு ஆக்ரோஷமா சொன்னேன். ஆக்ரோஷம் முக்குறதா உண்மையில தெரியுமா? சத்தியமா சொன்னியா? நான் தான் கவனிக்கலையா? அப்ப என்ன மன்னிச்சு. அது வேமா சொன்னதுனால நான் அப்படி தடுமா இருக்கேன். நிறுத்தி சொல்லுவா? இப்படி திருப்பி பேசு. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம் தெரியுமா தெரியாதா? வராகபுராணம், வாமனபுராணம். ஏன் முக்கிற? தெரியுமா தெரியாதா? பேசுறல என்ன சொல்றீங்க? உண்மையில படிச்சியா இல்லையா? படிச்சிருக்கீங்க. எனக்கு புராணம் வேணாம். புராணத்துல பெரிய பிரச்சனை இருக்கு. புராணம் வேணாம். இதிகாசங்களை பேச போகின்றேன். இதிகாசத்தில் உன்னை அசிங்கப்படுத்த போகின்றேன். உனக்கு தண்ணியோட வாடு பாடி இதிகாசம் 2 இதிகாசம் இருக்கிறதா? படிச்சிருக்கியா? பேசுவோமா? 2ல ஒண்ணு தொடு. தொடுப்பா. என்ன பயமா இருக்கா? ரொம்ப தைரியம் உனக்கு. ராமாயணம் பேச நீ ஆசைப்படுறாங்கன்னா அப்ப எந்த அளவு உனக்கு விவரம் இருந்ததா? விருப்பப்படி இது மகாபாரதம், இது ராமாயணம். நீ ராமாயணத்தை முடிச்ச
அதனால மகன் வரல இது ஆள்காட்டி வருது பாம்பு வருது கண்டுபிடிப்பு என் மனசுல நான் எண்ணி இது ராமாயணத்தை தானே பயமா இருக்கா அப்ப பேசு படிச்சிருக்கியா வச்சிருக்கியா எத்தனை இருக்கு எத்தனை வச்சிருக்க உட்கார கட்டில பாரு உட்கார கட்டில வெறும் ஒண்ணு வச்சுதான் இத்தனை வருஷம் ஆட்டிக்கு தெரியா நீ எல்லாருமே ஒண்ணு வச்சுதான் ஆடிட்டு ஏய் வாண்ட ஒண்ணுதான் இருக்கு ஆனா என்னிடத்துல ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மொத்தமா 7 காண்டம் வச்சிருக்கேன் யார் யாரு யார் திறமை பெரிது 7 காண்டம் பேச்சப்படி பேத்து மொத்தமா 7 காண்டம் வச்சிருக்கேன் ஏன் ஏன் தகுதி என்ன ஓன் தகுதி என்ன காலையில வச்சுக்கிறேன் காலையில கல்யாணம் புதுக்கோட்டையில் அந்த மெடிக்கல் காரன் தீய வச்சு நான் கொழுக்கல என்ன ஏய் நம்ம பேசுறோம் நமக்குள்ள சண்டை மெடிக்கல் காரனை எதுக்கு தீய வச்சு கொடுத்துருன்ற என்ன ஏமாத்திருக்கான்ல உன்னை என்ன ஏமாத்துறான் தலைவலி மாத்திரம் வாங்க முடியா 40 ரூபா கொடுத்தேன் 40 ரூபா கொடுத்தியா 3 கண்டம் தான் இருக்குது புரியலையே நீ முடி 7 கண்டம் வச்சிருக்கானா புதுக்கோட்டையில் வாங்கியா ஆள மண்டே பாரு மதுரை முழுக்க அலைந்தேன் திருச்சி முழுக்க அலைஞ்சேன் கரூர் முழுக்க அலைஞ்சேன் எதுக்கு கேட்கறாங்க வாங்குறது போய் அலையுமா இதுல பூச்சவனும் பார்க்கக்கூடாது மாமட்டு கேட்கறேன் மாமா எனக்கு ஒரு காண்டாடு மாமா எப்பவுமே பேப்பர் வாங்க ஒரு காண்டம் 650 ரூபாய் வாங்கினேன் அவ்வளோ காஸ்ட்லியாக கிடையாது 650 ரூபாய்க்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அந்த அவ்வளோ என்ன சொல்றாரு 650 ரூபாய்க்கும் வராது பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாங்க இப்ப நான் வச்சிருக்கேன் அடுத்து என் பிள்ளை பேரன் எங்கள் பாரம்பரிய சொத்து என்ன எதுக்கு வச்சிருக்கியா கஞ்சர் கலந்துக்கிற அளவு ஏன் இது போய் பாரம்பரியமாக வைப்பாங்க ஆமா கருமா சொல்லிட்டுருவோம் ஒரு ஆள்தான் யூஸ் பண்ணுங்க எங்க ஐயா வச்சிருக்கும் போதே கிழிஞ்சிருச்சு அதை ஒட்டு போட்டு பத்திரமா எங்க அப்பா வச்சிருந்தாரு எதுக்கு வச்சிருக்கிற மழைக்கால பையா வச்சுருக்காங்க இப்படி ஐயா கேள் அவருக்கு பாத்திரங்கள் எரிஞ்சாங்க பாத்திரம் எரியா படிக்கிற புத்தகத்தை கொண்டு எந்த அறிவுள்ளவனாச்சும் பாத்திரம் எரிவானாயா காண்டம்னா புத்தகம் தானே கேக்குற புரியல பாலகண்டம் ஐயோ பாலருக்கு தனியா காண்டம் கிடையாது ஒரே சைஸ் தான் அப்படி புதுசா கேளியா பாலகண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிருஷ்ண காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தர காண்டம் ஐயோ உத்தரகாண்டமா ஏன் நீ இதை சொன்ன நான் அந்த உத்தரகாண்டமாக்கும் நினைச்சேன் முழுசா படிச்சிருக்கேன் ஏன்னா என்னிடத்துல உள்ள திறமை படிச்சிருக்க உண்மையை படிச்சிருக்கியா பதில் சொல்லுறியா ராமாயணத்தை வனவாசம் போக சொன்னார் கையை ராமனை வனவாசம் போனார் ராமனை மட்டும் போனாரு ராமன் சீதை லட்சுமணன் 3 பேரும் வனவாசம் போனாங்க போக பொழுது ஒரு நதி குறுக்கிடுகிறது அந்த குறுக்கிட்ட நதியை கடக்க முடியாமல் மூவரும் தவித்து நின்றார்கள் தவித்து நின்ற பொழுது அங்கே வந்தான் குகன் உதவி செய்தான் இது பயமா இருக்கா இதுக்கு இந்த கதைக்குள்ளே போறானு இந்த கதைக்கு உனக்கு பதில் தெரியாம நீ அசிங்கப்பட்டு நிக்கணும் நான் பேர் வாங்கணும் வா என் மாமன் வாங்க நடந்து நின்று நான் வாங்குறேன் என்ன சிரிக்கிற ஏன் நீ தான் அப்படி ஐடியா வச்சிருக்கியோ இல்ல அப்ப வேலையை பாரு அப்ப என் கேள்விக்கு நீ பதில் சொன்னா உனக்கு சொல்லலைன்னா எனக்கு சவால் தயாரா ஏப்பா சரி அதுக்கு நீ சொல்றது வேற மாதிரி வருது இப்ப கடற்கரை என்ற பொழுது கோவன் வந்தான் உதவி செய்யற பார்த்தோன்னே ராமன் என்ன பண்ணார் பிரதிபலனாக பிறக்கிற ஒரு ஆடவரானோ உன்னோட ஐயவன வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தைக்கு மகிமை இங்கே கோவனாகப்பட்டவன் ராமனுக்கு பிரதிபலனாக கொடுத்தார் பரிசு பொருட்கள் என்னது மீனையும் தேனையும் கொடுத்தார் ராமர் மீன் சாப்பிட வர அசைவம் அவரு இல்ல அப்புறம் எதற்காக குகனாகப்பட்டவன் ராமனுக்கு மீனையும் தேனையும் கொடுத்தார் ஏன் நடபயிற்சி பண்றாரு சரியா நல்ல கேள்வி அதாவது நகைச்சுவைக்கு பேசுறது வேற இந்த மாதிரி விஷயம் பேசுனா நான் ஏத்துக்கிறேன் பேசிடுவா அதாவது ராமனை 14 ஆண்டு காலம் வனவாசம் போக சொல்றா யார் சொல்றா உங்க அம்மா அவங்க அம்மா இல்ல கோசலையுடைய மகன் தான் ராமன் அம்மா தான் பரத அம்மா தான் கையை அம்மா தான் எப்படி அம்மா அவன் அது வரைக்கும் அம்மா தான் நினைச்சான் அது எப்ப அம்மா இல்லைன்னு அவனுக்கு தெரியும் ராமனுக்குன்னா என் மகன் பரதன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாலும் அப்ப பரதனை என் மகன் சொல்றா நம்ம மகன் பரதன் நாடாள வேண்டும் போதுதான் ராமனுக்கு தெரியுது அப்ப நம்ம அதெல்லாம் தெரியுமா படிக்காம வந்துருங்க சரி பதில் சொல்லு பூலிவன் காணினில் புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா வென்று இயம்பன் அரசன் என்றான் கவிதா சொல்ற
படிச்சிருக்கான், யார்ட்டையும் பேசுறது இல்லை. என்ன பண்ணுறது நம்ம காலையில் நம்ம சொல்கிறான் 7-2 ஆண்டில் வா வென்று இயம்பன் அரசன்னா 7-2 14 வருஷத்தை நீ வாடான்னு மன்னன் சொன்னதா சொல்றான். இயம்பனும் அரசன் அரசன் இதுல ஒரு விஷயம். எதுக்கு நீ அரசன்ற? உன் கருத்து தானே இது, நீ சொல்லி நான் போறேன் அப்படின்னு ராமன் சொல்றான். நான் போறேம்மா, காடு போறேம்மா. சொன்ன வார்த்தையை மதித்து ராமன் சென்றார் காட்டுக்கு. மரவரி தரித்தான், வனவாசத்துக்கு கிளம்புனா. ஆமா, நியாயம். தாத்தா சொன்னா போனேன். ஆமா, முண்டாட்டி சீதை என்ன மயிலுக்கு போனான் காட்டுக்கு. நாங்கள் அவளை யாரும் போச்சுனாங்க. என்ன பேச்சுவாங்க, என்ன மயிலுக்கு போனா நினைக்கிறேன். அவன் மூடிட்டு மாமனா மாமியார் கஞ்சி ஆச்சுட்டு பேசாம இருக்கணும்ல. என்ன தச்சி நான் சொல்றது நியாயமா இல்லை? யாரையா அந்த தச்சி? யாரோ அப்பா ராமன் இருக்கும் இடமே சீதை கையொத்தி அப்படின்னு சீதை போனா என்ன தப்பு? புருஷன் இருக்கணும் முண்டாட்டி அவ்வளவுதான் போனான். வா ஒத்துக்கிறோம். நீ லட்சுமணன் என்ன எடுத்துக்கு போயா கேட்குறேன். இவன் முண்டாட்டி இங்கே இருக்கா. அவங்க அண்ணன் முன்னாடி அண்ணனும் போகிறாங்க. நீ என்ன மாரி போட போகிறேன்? அப்போ 14 வருஷம் என் அண்ணன் செஞ்சிருக்கான்னு சரி செஞ்சிருவாங்க. அவங்க அண்ணன் முன்னாடியா 14 வருஷமா சோறு திங்காமல் அப்படியே போகணும்னு பார்த்துட்டு இவன் செய்யக்கூடாது. இதை கேட்கணும் என் தலையெழுத்து. தூங்காம இருந்தது அண்ணன் செஞ்சு விடாங்கன்னு இல்லை. எவன் ஒருவன் 14 ஆண்டுகள் தூங்காம இருக்கானோ அவனாலதான் ராமனவை எந்திரிச்சு. இவன் தேவையா? அதன் தேவை. என் கேள்வி கூட போய் சொல்லு. அது வேற இந்திரஜித்தை கொல்ல முடியாதுக்காக 14 அது அந்த தூக்கத்தை முன்னாடி வாங்கிட்டான். அதனால இப்ப தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையெல்லாம் தெரியுது. அப்புறம் என் வேற மாதிரி சொல்றியா? என் கேள்விக்கு வாங்க. போனாங்க. வனத்துக்குள்ள ஒரு ஆறு ஓடுது. முடிச்சா ஆட்டை கடக்க முடியாம தவித்து 2 ஆறு. என்ன ஆறு? என்ன ஆறு? நான் ஆறு இந்த எப்படி பேசாதான் நீ தமிழா பேசுற? இவ்வளவுதான் ஏறி அடிச்ச ஆத்துக்கு பேர் சொல்லு. என்னவா இவ்வளவுதான் ரொம்ப வினயமா பேசுற? அம்மாதான் அம்மாதான் நம்புனர். இவ்வளவு யாக்க பேசுற? பூவிலே காணிவிலே கவிலாம் பேசுற? சொல்லு, என்ன ஆறுன்னு சொல்லு. ஆத்துக்கு பேரா? ஆறுக்கு ஆறு தானே பேரு. அது நியாயமா இருக்கா? கங்கைன்னு ஆறு இருக்கு, காவிரின்னு ஆறு இருக்கு, வைகைன்னு ஆறு இருக்கு. யாருக்கு பேர் இல்லையா? இந்த ஆறெல்லாம் என்ன ஆறு? நான் கேட்கிறேன். இந்த கங்கை வந்து என் பேர் கங்கை அப்படின்னு சொல்லிச்சா? இல்ல. காவிரி வந்து என் பேர் காவிரின்னு சொல்லிச்சா? நம்மளாம் வச்சுக்க தானே. இதுக்கு இது பதில். உனக்கு தெரியல சொல்லு, விட்டுரு. அப்ப சொல்லு, பேர் சொல்லு. 66 கூட வச்சுக்க. முக்கோரையில பாருங்க 66 வச்சுக்கலாம். ஓடி இருக்கு ஆறு. ஓடக்கூடிய ஆறு என்ன ஆறு? அதுதான் பிரம்மபுத்திரா என்று சொல்லக்கூடிய ஆறு. கண்டுபிடிச்சீங்களா? பிரம்மபுத்திராவா? அது பிரம்மபுத்திரா இல்ல, அதுதான் யமுனை என்று சொல்லக்கூடிய ஆறு. ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டி தொலை, அப்பதானே நான் பிடிக்க முடியும். ஓடியது அந்த ஆறு இல்ல, அதுதான் சரகி என்று சொல்லக்கூடிய ஆறு. சரகி நதி ஓடுது. கரையில நிக்கிறான் ராமன், லட்சுமணன், சீதை 3 பேர் நிக்கிறாங்க. அப்படி மிரள்றான் ராமன். என்ன ராமனுக்கு நீச்சல் தெரியாது. அற்புதமான செய்தி. ஏன்னா நீரினால் தன் மகனுக்கு எங்கே துன்பம் வந்து விடுமோ என்று எண்ணிய தசரதன் ராமனுக்கு நீச்சல். அதனால்தான் கடைசி காலத்தில் ராமன் இருந்தான். எவனுடைய வாக்கு கிழங்கு நீரில் மூழ்கி தன் உயிரை மாய்த்துக் கொண்டாராம். நீச்சல் தெரியாமனா நீர்ல மூழ்கி சாவானா? ராமன் இருப்பதற்கு அவ ராமனுக்கு நீச்சல் தெரியாது. நியாயமான விஷயம். இதுல வேடிக்கை என்னன்னா, என்னப்பா, லட்சுமணன் இருக்கான்ல, ஆமா, அவனுக்கு முன்பு நீச்சல் தான் தெரியும். இதான் பெரிய வேடிக்கை. லட்சுமணனுக்கு முங்கு நீச்சல் தெரியும். எந்த ராமாயணத்தை போட்டுருக்காங்க? அப்படிலாம் எந்த ராமாயணத்தை போடல. போட்டிருக்கு. வால்மீகி ராமாயணத்திலையா? கம்ப ராமாயணத்திலையா? ஒட்டகத்த ராமாயணத்திலையா? துளசிதாச ராமாயணத்திலையா? யார் எழுதிய ராமாயணத்திலுமே அப்படி போடல. இல்ல, இன்னொருத்த எழுதியிருக்கேன். இன்னொரு அப்படியா? இன்னொருத்தன் யாரு? பேர் என்ன? ஐயா, முங்கு நீச்சல் லட்சுமணனுக்கு தெரியும் என்பதை யார் எழுதுனா? கிங் லூயிஸ் என்ற ஒருத்தர் எழுதிக்கிறது. ஆங்கில கவிஞர் கிங் லூயிஸ். அப்படி ஒரு புலவர் பேர் 255வது பக்கத்தில் இருக்கு. என்ன சொல்லுது? எதுக்கு வளர்ச்சிருக்கிறாங்க? ஆங்கில கவிஞர் அவனுக்கு தெரியுமா? சரி, நான் நாளை இருந்து அவனை தெரிஞ்சுக்கிறேன். அவனை தெரிஞ்சுக்க, அவனை தெரிஞ்சுன்னா புரியா பிடிச்சிக்கிறியா? இதில் என்ன வெடிக்கணும், இது அவ சீதை இருக்காள். ஆமா, அவளுக்கு கடப்பார்னு தான் தெரியும். சீதைக்கு இந்தியா கடப்பார்னு தெரியும். யார் எழுதுனா? இதுவும் படிச்சது இல்லையா? இது யார் எழுதல? அப்படி இது எழுதிருக்க யாரு? மார்போயிஸ் சொல்லிட்டு. மார்போயிஸ்
என்ன பேர் புலவர் இல்லை இதில் கேள்விப்பட்டது இல்லை. இவர் இதுல 255 பக்கத்துல எல்லாம் ஒரே ரேட்ல உள்ளவங்க. ஏன் அது என்ன குறிப்பா 255 இருக்கு? அதே ரேட்ல உள்ளவங்க. மார்க்வைஸ், இங்கிலீஷ், இது 18, 48 இந்த சொல்லக்கூடியதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. சரி நீங்க கதைக்கு வாங்க. இப்போ 3 பேர் நிக்கிறாங்க. அப்படியே ஆட்டை கிடக்க முடியவில்லை. அப்பதான் குகனாகப்பட்டு ஓடத்தை ஓடிட்டு வரலாம். எப்படி எப்படி நான் அந்த எப்படியா வந்து என்ன செஞ்சு அவன் சொல்லியா வந்து இருக்கான் பாட்டுக்கா. ராமன் கேட்கிறான், குகனே என்னை அக்கறை கொண்டு சேர்ப்பாயா? தங்கள் பாதம் பட நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏங்கள் ஓடத்துல என்ன ஏத்தனா இவங்க இறக்கனா இறக்கிட்டான். அப்ப குகன் நினைச்சிருந்தா அந்த வனத்துக்கு அவன் ராஜா மன்னர் மாதிரி மல்லர்கள் பறித்து கொண்டு பாதத்தில் கொட்டி இருக்கலாம். இல்ல பறித்து கொண்டு பிறகு கால்கள் போட்டுக்கலாம். சப்பரி மூதாட்டி கொடுத்தது போட்டு கனிவர்க்கங்களை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யாம மீனையும் தேனையும் கொடுத்தான்னா ஏன்? அதுதான் எனக்கு கேள்வி. அதான் கேட்கிறேன். ஏன் 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 அதுதாயா ஏன்? நான் அதான் கேட்கிறேன். என்ன கேட்கிற கேள்வி யார் கேட்டா? நீ பண்ண பதில் சொல்ற மாதிரி வந்து திருப்பி நான் எடுத்து கேட்கிறேன். ஒரு நிமிஷம் புரியுதுங்க. என்ன? நாங்க ராமாயணத்தை கடையில வாங்கித்தான் படிக்கணும். ஆமா, கம்ப ராமாயணம், துளசிதாச ராமாயணம், வால்மீகி ராமாயணம், இப்படி ஒட்டக்குத்த ராமாயணம் படிக்கலாம். நீங்க கதைக்கு உள்ளே இருக்கேன். எங்க இருக்கீங்க? கதை ராமாயணம் வால்மீகி எழுத காரணமே நான் விளையாட்டெல்லாம் நாக முடிவில் கூற ஆரணை கவிதை செய்தால் அறிந்த வால்மீகி எழுத வச்சது நான் தானே. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. படிக்கிற உனக்கு தெரியறப்ப உள்ள இருக்க எனக்கு தெரியாதா? சொல்றேன் கேட்க. ராமா நீயும் நானும் கொண்ட நட்பு மீன் இருக்க இடம் போல ஆனந்தமானதாகும். ராமா நீயும் நானும் கொண்ட நட்பு தேன் இருக்க இடம் போல உயர்வானதாகவும் இருக்க வேண்டும் என்று சட்டத்தோடு சொன்னான். ராமா நீ நானும் கொண்ட நட்பு மீனிருக்கும் அளவானதாகும். ராமா நீ நானும் கொண்ட நட்பு தேனிருக்கும் இதான் நான் சொன்னேன். நீ புதுசா சொல்ற அதே சொல்லிட்டு இருக்க. வித்தியாசம் இருக்குல்ல. என்ன வித்தியாசம்? நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி? ராமா ராமா இது ஒரு வித்தியாசமாயா? 6 வித்தியாசம். விவரத்துல வித்தியாசம்னா குரல்ல வித்தியாசம் பண்ணிட்டு இருக்க. 6 வித்தியாசம் புக்ல விட்டுருக்காங்க. அப்புறம் அதை மட்டும் ஒத்துக்கிறீங்க. நீ படிச்சிருக்கியா படிக்கலையா? படிக்காமல தெரியுமா தெரியாது உனக்கு? அப்ப இது வேணும், ராமாயணம் வேணும். வா சிலப்பதிகாரம், மணிமேகலை, அடிகாவதி, குன்று ராமாயணம் இது மட்டும் பேச முக்கியம் இல்ல. வா 50 காப்பியம் பேசுமா? அது பெருசு வேணாம். ஏன்? டைம் இல்ல. நேரம் சார். அப்ப சுருக்கிறேன். சூடாமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், சிறு காப்பியம் பேசுமா? ரொம்ப சிறுசு நமக்கு சரியா. சிறுசு சரியா தானே இருக்கும். ரொம்ப சிறுசா இருந்தாலும் சிரமமா. அப்படியா? சரி வா. திருமுகாட்டப்படி, படுகாட்டப்படி, சிறுபாட்டப்படி, பெருமாநாட்டப்படி, மதுரை பாட்டு, உள்ளே காட்சி, பட்டுமாலை, நெகிழ்வாலை, பட்டிமடா, மணிமணி கிளம்பி சொல்லக்கூடிய 10 பாட்டு பேசுமா? வராது. 10 பாட்டு என்ன வராது? 10 பாட்டு வராது. ஏய் உனக்கு தெரியல சொல்லு, வராதுன்னு சொல்லாத. 10 பாட்டு இருக்கு. நான் நிரூபிச்சுக்கிறேன். எப்படி நான் நிரூபிச்சா 10,000 கட்டிக்குமா? வந்து வச்சுக்கோமா? 10 பாட்டு இருக்கு. 50,000 கட்டுறேன். 4 தொகையை கட்டுறியா? 10 பாட்டு வராது. எப்படி வராது? உட்காந்துருக்க தாய்மார்கள் அவங்களை கூட அவ்வளோ பேரும் கேளுங்க. இது எதுக்கான தாய்மார்கள் கேட்க? அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன்? 10 பாட்டு வராது. வேற எவ்வளவு பெரிய பாவடையா இருந்தாலும் 8 பாட்டுட்டேன். பாவாடையா? அக்காச்சி நீ சொல்லுங்க. எத்தனை தண்டி குண்டியா இருந்தாலும் 8 பாட்டுக்கு மேல பாவடை வரவே வராது. என்னையா 8 பாட்டுனா? ஒரு கிளாஸ் வந்து ஒரு பாட்டு 8 பாட்டு தான் பெரிய பாவாடையா. 4 பாட்டு 2 பாட்டுலாம் வந்திருக்கு. ஆனா 10 பாட்டு நான் பார்த்ததே கிடையாது. எத்தனை தண்டி குண்டியா இருந்தாலும் அவங்க வராது. பாவாடையா பாத்துக்கிறாங்க. நீ பாவாடை பாரு. சங்க இலக்கியமையா? சங்க மறைக்கிட்டாயே பாவாடை. சங்க மறைக்கிறேன்னா இடுப்புல கட்டுவாங்க. அங்கதான் கட்டுறாங்களா? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? 10 பாட்டு சங்க இலக்கியங்களை வருதியா? அப்ப அது வேணாமா? அப்ப அதையும் சொல்றேன். ரொம்ப சின்ன பாவாடை. பாவாடை விட்டு துளையா? பாவாடை எப்படியா விட்டு தொலை முடியும்? பாவாடை நச்சரி, குறுந்தொகை, 5 100, 10 10, அறிவாளர், கடித்தொகை, அக 400, புற 400, 8 தொகை தெரியுமா? 400 எவ்வளவு தொழில் தெரியுமா? அப்படி தெரியும்னா நான் மேலதான் போய் கேட்டு மாமன்ட்ட. அது இல்லையா? வேற அதை கூட முழுசா வாங்கி உன் கையில தானே. முழுசா உனக்கு என்ன தெரியா? என்ன ஆள விடியா? ஆள விடா. புராண புயல் என்றார்கள், இலக்கிய இடி என்றார்கள், வசன வேதி என்றார்கள், கவி சுடர்னு சொன்னாரே. நீ சொல்லப்பா உன் சார்பா ரத்தினப்பமா சொன்னாரே. அவர் சொல்லிருப்பாங்க. அவர் கட்டிங் வாங்கி கொடுக்குறீங்க கோவத்துல அவருக்கு கொஞ்சமாச்சும் அந்த பழக்கம் இருக்காயா? அவரை போய் சொல்ற. அவர் சொன்னது கூட நம்பல. ஆனா
எப்ப நான் சோப்பட சொல்லும் பொழுது இவனை திமுறா மண்டகலமா போட முடியாது போடாங்கிற மாதிரி உள்ள உட்கார்ந்திருந்தியோ உன்னை விடவே மாட்டேன். வா அனிமா மகிமா கரிமா நகிமா ராத்தி பிரகாமியோ ஈசத்துவம் வசிதம் அட செட்டால் வேலை சாமியா. வா ஒத்திக்கல் ஒத்தித்தாரை அத்திக்கல் செத்துச்சாமல முத்துக்கல் வித்துக்கல் என்னமோ கத்திரை வா பேசுவா. எனக்கு அவனை வேகம் தாங்களே என் வார்த்தையை மதிக்க வேகமா செய்யலாம் படக்குன்னு வந்துடும். என்ன செய்யறாங்க படக்குன்னு வந்து ஏதாவது வந்துடும் செய்யலாம். என்னை மதிக்காத ஒன்ன சும்மா விட்டா என் கட்ட வேகமா வாடி வாடி வருதி நல்லா பருதி ஓடி கூடி இடையே வந்தபோது பேசுவா. என்ன இப்ப சமாதானம் வர்ற அப்ப மட்டும் திமிரா இருந்த ஊரே சாட்சி. 5 தடவை கேட்டேன் சோப் போட சொல்லி நீ சோப் போடல. ஊரே சாட்சி. திமிரு வேற கேட்கும் போது ஐயா நான் வெளியே இருந்து குண்டியில போனியா அங்க உட்காந்து சோப் போட சொன்னா எப்படி அப்படி மண்டக்கணமாக திமிராக ஆணவமாக அகங்காரமா இல்லையா? ஏய் வந்தன நெஞ்ச வச்சு கிரிப்பான் அப்படி கிரிப்பான் இல்ல நான் விழுந்துருவேன் லேசா இந்த முதலே சொல்லி தொடர்ந்து வந்தன கதையை சுமூகம் நடத்திருப்பான் இல்லையா? நீ தன்மானத்தை சீட்டினாய் எல்லாரும் கொடுக்க போறாங்க உள்ள காசே வர்றது கஷ்டம். நல்ல நாள் என்ன கிளியா என்னை பற்றி ஒருத்தர் கூறினேன் கேளுங்கள். என்னை நாதன் தந்தை விடமா தாய் கலைவாணி பாட்ட மகாலட்சு பாட்டி மகாலட்சு வரலாறியா என்னது எங்க ஆகியப்பன் பேர்லாமா? போயா யார்கிட்ட போடுறது? நாளை கட்டவா இல்ல யார் திடீர்னு போனா எங்க போட்டுற உங்களை கேட்பாங்க அப்படி. பொம்பளை பிள்ளைங்க இருக்கு 2 பெண்களா? யார் அந்த 2? எனக்கு அவளுக்கு வந்து சின்ன பிள்ளையா சரி அதுல துணைக்கு வந்தேனா அப்படியா? வேற ஒண்ணும் முதல் காவல் யார் இருக்கிறா? உள்ள இருக்கிறது என் தங்கச்சி. வெளியில இப்ப முதல்ல வரப்போறது யாரு? என்ன கொணற்று என்ன உன் ஆளு தானே. இதுக்கு எதுக்கு போல கொணற்ற? உன் ஆளை என்னிடத்தில் கூட்டி அந்த விடுங்கள். பல்லு எல்லாம் விட்டு விடுவேன். சாமியார் கொடுப்பாங்க என்ன பம்புல பாயிர என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு நீங்க சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்க? பல்ல உதவி பேசுற என் கதை நாரத மகரிஷி. எந்த அரிசி பேச்சு ஒழுங்கா பேசு. என்ன தப்பா பேசுறாங்க? என் முண்டாட்டிங்கன்னா கூட்டு பூஜாரி விடுங்க புரோக்கர் வேலை அதுக்கு தான் கொஞ்சம் புரிஞ்சுனா குமார் லாஜா என்ன காவக்காரனா ரூம் பாயான் அந்த ஆசி வணக்கத்துக்கு கூட்டியாந்து விடுயான்னு கூட்டியாந்து விடுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை கூட்டிட்டு வாங்குறதுக்கு கூட்டியாந்து விடுங்கிறது என்ன பிரச்சனை? அத்தாச்சி அது யார் யார் அத்தாச்சி எனக்கு கடுப்பா சொல்ல முடியாது. மற்ற எத்தனை பிள்ளை சொல்லியிருக்கேன். அக்கா ரஞ்சனிக்கா கூட சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் நீ சந்தோஷமா இருந்த. இந்த பிள்ளை சொன்ன மட்டும் எதுக்கு ரோசம் பொத்துட்டு உனக்கு? இதே வசனத்தை தான் எல்லா பிள்ளைகளும் கவுத்துக்கிட்டு இருக்க. இல்லையா? சரி இல்லைன்னு சத்தியம் பண்ணு. சரி இப்ப எதுக்கு நீ கோச்சுக்கிட்டப்பா? எதுக்கு அவளை கூட்டாந்து விடுன ஆசி வாங்க அப்படி சொல்லணும். கூட்டியாந்து விடல என்ன சொன்ன வார்த்தை மனசை புண்படுத்தி. சரி நான் இந்த பிள்ளை மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கேன், இவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு தெரியாம போச்சு. அதனால சொல்லிட்டேன். வா இந்த வரி நான் சொன்ன வார்த்தை உன் மனசை புண்படுத்திருந்தா என்னை மன்னிச்சுக்க. பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன். விடு என்னக்காச்சு மன்னிப்பு கேட்கறதுனால மன்னிப்பு கேட்டாச்சு. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறது மிகப்பெரிய தப்பு. அவ்வளவு சொல்லிட்டேன். சரி நாங்க என்ன போயிட்டீங்க? சரி எவ்வளோ தருவீங்க? என்னது எவ்வளவு தருவீங்க? ரோசப்பட்ட பெரிய இவன் மாதிரி எவ்வளவு தருவீங்க யாரும் கேட்கிறேன். நாரத மகரிஷி கேட்கலாமா? அப்படி நாகரி தெரியவேனா? சபிச்சிருவேன் உன்னை நான். என்ன நீ மாமா வச்சா விளையாடுறதுக்கு உள்ள வந்து நாரத வயசு முடிக்க எவ்வளவு தெரியும்னா அப்ப என் கதாபாத்திரத்துக்கு என்ன நீங்க காட்டுற?
எவ்வளவு தருவீங்க கேட்கிற கேட்கலாம் அப்படி முதல்ல உனக்கு எவ்வளவு வேணும்னு கேளு அதுதானே முறையாக இருக்கு சரி ஒரு 500 ரூபா கொடுங்க. இவ்வளவு 500 ரூபா பீஸ் நல்லா முதல் போன் இருந்தாலும் இப்படி போய் தொலைங்க ரிஷி மகரிஷி பிரம்மரிஷி ராஜரிஷி தேவரிஷி பட்டம் வாங்கினேன் 5 ரூபாய் இங்கே இப்படி கட்டுறீங்கன்னா போய் செய்ய முடியாது என்னையா செய்ய போறேன் 500 ரூபா நினைக்கிறேன் அதிகமாக இருக்கிறது வைக்கலாமா 500 ரூ சரி நல்லா பழைய கிழமெல்லாம் பேசிட்டேன் 300 ரூபா அப்படின்னு எவ்வளவு 300 கேவலம் நீ 300 ரூபாய்க்கு எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இருக்க கேளு கேட்ட குணத்தாக கோடி கோடியாக கொட்டி கொடுப்பேன் நான் 500 ரூபாயே கொடுக்க மாட்டேங்க நீ போன் பண்ணி கழிச்சேன் சரியா குறை 300 போறீங்களா இன்னும் குறை 200 ரூபா மிக அதிகமா இருக்குது இன்னும் குறை செலவு இல்லையா என்ன என்ன செலவு தண்ணி செலவு இருக்கு நான் தண்ணி பயன்படுத்தினா தொடச்சுக்கலையா யோ கரண்ட் செலவு இருக்கு நான் அதையும் நான் பயன்படுத்துறேன் இருக்கக்கூடாது இல்லையா அதெல்லாம் பழக்க வழக்கம் இருக்கு ஊசி போடுங்க மாசம் மாசம் என்ன வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு எதுவும் வரப்படாது இல்லையா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சரி 50 ரூபா முடியா மிக அதிகமாக இருக்கிறது குறை இல்லையா கட்டிங் முடியா இன்னும் குறை கட்டிங்க குறைக்கவா சரி ஒரு கோல்டு பில்டு மிக 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 அதிகமாக இருக்கிறதப்பா இன்னும் குறை செய்யது பிடி முடியாது ஒரு துண்டு பிடி இன்னும் குறைன்றேன் சும்மா வரையா இதைத்தானே எதிர்பார்த்தேன் சொல்ல வேண்டியதானே ஓசுக்கிறாங்க அழைத்து வாருங்கள் ஆசி வழங்கு நாராயணா